ஏனென்றால் தேவ வசனம் அதானே சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். இன்றைக்கு நாம் சமாதானத்துக்கு ஏற்ற வழியில் நடக்கணும். மொர்தெகாய்க்கு என்ன வேணும்னா, ஜனங்க அடிமைகளாக கொண்டு வந்த இடத்துல அழிக்கணும்னு எத்தனைத்தான் ஆமான். தன் ஜனம் அது எவ்விதமாக போகிறதுன்னு சொல்லி பார்த்து கர்த்தரிடத்தில் ரெட்டெடுத்தி நின்னார். கர்த்தர் அவருடைய எண்ணத்தை பார்த்தார். இன்னைக்கு நாம் நமக்குள்ள அந்த எண்ணம் காணப்படணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். தேவன் உண்டாக்கின சிருஷ்டிகளாகிய மனுஷர்கள் தெய்வ சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள், அழிவுக்காக அல்ல, அவரை போல் இந்த பூமியில் நம்ம வாழணும்னு சொல்லி. அடுத்தது, எந்தெந்த ப்ராவின்ஸ் 127 ப்ராவின்ஸ்லேயும் அந்த கட்டளை செலுத்தப்பட்டது. ஆனால் கர்த்தர் அத்தனை கட்டளையும் மாற்றி போட்டார். 9வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 4-5 வாசிங்கம்மா. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். இப்போ மொர்தெகாய் வாஸ் கிரேட் இன் த கிங்ஸ் பேலஸ். அவருடைய பேரும் புகழும் எல்லா இடத்துக்கும் போச்சு. அவங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அனைவரையும் முறியடித்தார். ஒரே ஸ்லாட்டரில் 500 பேர். அது சூசான் தேசத்தில் அழுதாங்கல்ல, புலம்புனாங்க, சூசான் தேசமே கலங்கிற்று. அதே இடத்துல 500 பேர். பிறகு 300 பேர். அதுக்கு பிறகு, அதாவது 15வது வசனத்தில் யூதர்கள் 300 பேரை கொன்னார்கள். ஆனால் பாருங்க, அவங்க எடுத்ததெல்லாம் ஸ்டெப்பு அவருக்கு விரோதமாக நின்ன மனுஷரை தான் கொண்டாங்க. அவங்க உடைமைகளையோ அவங்களுக்கு உண்டான பொருட்களையோ அவங்களுக்கு உண்டானவைகளையோ ஒரு இடத்துலையும் அவர்கள் கொள்ளையடிக்கலை, திருடலை, எடுக்கலை. அந்த சத்ருவை அழிக்கணும்னு பார்த்தாங்க. அடுத்தது 16வது வசனத்தில் வாசிங்கம்மா. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஒரே ஸ்லாட்டரில் முடித்தாங்க. எவ்விதமாக கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல அத்தனை பேர் ஒன்றாய் சேர்ந்து ஒரு மன நிம்மதியோடு காணப்பட்டார்கள். இங்கே பாருங்கள், அவர்கள் இதோடு நிற்கல. they enjoyed with a great feast. 21வது அதிகாரம் 9வது அதிகாரம் 21ஆம் வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. 22ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஃபார் ஆல் their sorrows they had gladness. வாசிங்க மாத 22 பாருங்கள். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வெட்கப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சோமோ,
அவமானத்துக்குள்ளே போகணுமோ அந்த இடத்துலெல்லாம் கர்த்தர் நம்மளை எவ்விதமாக உயர்த்துகிறார் என்பதை இதுதான் அடையாளம். தேவஜனமே, எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கை, அந்த அம்மா ராணி ஆயிட்ட பிறகு அந்த ராணி பட்டத்தை தற்காக்கணும்னு போகலை. அவங்களுக்கு தெரியாது, எவ்விதமாக இருக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் நாம் அவங்களுக்குள்ளே இருந்த அவருடைய மொர்தெக்காய் சித்தப்பா, வளர்த்த தகப்பன், அவர் சொல்லி கொடுத்த அத்தனை காரியத்தையும் தகப்பன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்டார். கேட்டது மட்டும் இல்லை, தன் ஜனங்களை அப்படியே காப்பாற்றினாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க இந்த பெரிதான ரட்சிப்பின் வழியில் காணப்படும் போது நாம் எவ்விதமாக ஜீவிக்கிறோம். நான் மட்டும் எனக்கு தான் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கை நான் வாழணும். இதுக்கு அடையாளம் தான் அவங்க பூரீம் என்ற பண்டிகையை உண்டாக்குறாங்க. 10வது அதிகாரம் 3 வசனம் இருக்கு. அதை 3 வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெக்காயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ரட்சிப்பு, கர்த்தர் கொடுக்கிற உயர்வு. ஒரு மனுஷனை கர்த்தர் புழுதியிலேருந்து தூக்கும் போது அது ஆரம்ப அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணம். ஆரம்ப அற்பமாக ஒரு அடிமையாக மொர்தெக்காய் அந்த பாபிலோனியன் கேப்டிவாக வரார். மேடியா பெர்ஷியன் கிங்குக்குள்ளே ஒரு அடிமை. ஆனால் அந்த அடிமையில் இருக்கும்போதும் அந்த ஹார்ட் வாஸ் ஏர்னிங் டு த glorious presence of God. கர்த்தாவே, உமது ஜனமாகிய எங்களை மறந்துடாதீங்க. அந்த டிசையர் நமக்குள்ள, நம் ஜனத்தின் மேலே, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே அது எந்த நேரமும் நமக்குள்ளே காணப்படணும். ஒருவர் கூட அழிஞ்சு போகக்கூடாது. தெரியாமல் செய்கிறாங்க. அன்னைக்கு ஆமான் அந்த மாற்றம் அவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்த உடனே நன்மையை நாடி இருந்தாருனாக்கா அழிவு வந்திருக்காது. அவருக்கும் வந்திருக்காது, அவர் குடும்பத்தினருக்கும் வந்திருக்காது. தன்னுடைய சுய லாபத்தை பார்த்தார். மேன்மை தனக்கு தனக்கு தனக்குன்னு அந்த செல்ஃப், அது brought in the destruction. சிலுவையில் ஏசப்பா தன்னைத்தானே பலியாக கொடுத்தார். கொடுத்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய உலகத்தின் இரட்சகராக வந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தனக்கானதை நாடாதபடிக்கு பிறனுக்கானதை நாடும்போது நம் மூலியமா தேவன் மகிமைப்படுகிறார். எப்பவுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் மற்றவங்களுக்காக, ஏதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செய்யணுன்ற அதே எண்ணத்தோடு நாம் காணப்படணும். தேவன் அதில் பிரியப்படுகிறார். எஸ்தரை தகப்பன் தாய் இல்லாத ஒரு அனாதை, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அட்ரஸே கிடையாது. ப்ளஸ் ஷீ இஸ் a slave, a captive. ஆனால் கர்த்தர் முன்குறித்து அந்த ஸ்திரீயை சந்தித்து 127 ப்ராவின்ஸ்க்கு ஒரு ராஜாத்தியாக மாற்ற முடியுமானால் என்னையும் உங்களையும் அவருடைய வல்லக்கரம் மாற்ற வல்லமை உள்ளது.
கர்த்தர் எதிர்பார்க்கறது நமக்குள்ளே நம்ம உண்மையாக அவரை தேடுகிறோமா, அவருக்கு பிரியமான ஒரு வழியில் நம்ம நடக்கிறோமா, நம்ம செய்கிற காரியம் எது செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அதை நம்ம முன் வைத்து நம்ம செய்யும்போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஏசப்பா இந்த பூமியில் இருந்தபோது 5000 புருஷர்கள் 4000 புருஷர்கள் போகிற இடமெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. ஆனால் ஃபைனலாக அவரோடு இணைந்து இருந்த ஜனம் வெறும் அந்த 12. அந்த 12லையும் அது ஒன்று போயிடுச்சு. 11 அந்த 11 அதோட சேர்ந்த இன்னொருத்தர் தான் 12. இந்த 12 பேர் தான் இந்த பூமி அனைத்திலும் எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் போய் உலகத்தை கலக்கிறவர்களாக மாற்றினார். அந்த ரெல்ம்குள்ளே நாம் யாவரும் காணப்படணும். என் மூலியமாய் இந்த பூமியில் தெய்வராஜ்யம் மகிமைப்படணும். இந்த தெய்வ வசனத்தை நாம் பிடித்து, கர்த்தாவே என் வாழ்க்கையில் உங்கள் நாமம் மகிமைப்படுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் மூலியமாக மகிமைப்படணும், உயர்த்தப்படணும் என்று அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம காணப்படலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, அப்பா, எளிமையும் சிறுமையுமாய் இருந்த எஸ்தர் ராஜாத்திய கர்த்தாவே, அவர்களை கொண்டு உமது ஜனமாகிய இஸ்ரவேலரை காப்பாற்றி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவன், இன்றைக்கு இந்த முழு உலகமும் பிசாசுடைய பிடியில் மாட்டியிருக்குது. ஏசப்பா, அவர்களை விடுவியும், பரலோகம் நிரம்பணும், நரகம் எம்டி ஆகணும். ஏசப்பா, அதுக்காக தானே நீங்கள் இறங்கி வந்து உங்கள் ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கீங்களே, அந்த உணர்வு ஒவ்வொரு உள்ளத்துக்கும் தாங்க சுவாமி. ஏதாவது என் ஏசப்பாக்காக நான் செய்யணும், என் மூலியமா தேவநாம மகிமைப்படணும் என்ற எண்ணத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரையும் கொண்டு வாங்க. இந்த புத்தகத்தின் மூலியமாய் ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்னீங்களே. கர்த்தாவே, சத்திய பரனாக இயேசுவே, எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உம்முடைய வார்த்தையை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.